ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி ஆர்கேனிமில் ஒரு போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் வந்து கண்டிப்பாக இந்த மண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா அப்படியே கமெண்ட் மட்டும் லைக் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி வாங்க வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த வயசான ஒரு நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் கார்டர்ஸ் லெபின் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன ஜோக்குக்கு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்பார் அவர். நான் இந்த மொத்த லேபரின்த்தையும் அலசி ஆரஞ்சிட்டேன், எனக்கு எந்த ஒரு தூதுமே கிடைக்கல, உனக்கு அப்புறம் கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்பார் அவர். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சேர்ந்த ஒருத்தர் தான், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோ பற்றி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, தலைவன் அவரை பார்த்து சொல்லுவான், எங்களோட வேர்ல்டில் கடவுளை சந்திக்கிறதுக்கு ஒரு கீ கிடச்சிச்சு, அதை வச்சு தான் நாங்கள் போய் கடவுளை சந்தித்தோம், எங்களோட கடவுள் எங்கே இருக்காங்கன்னு கூட நாங்கள் குறித்து வச்சுட்டோம், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லுவோம். அப்படின்னா கடவுளை சந்திக்கிறதுக்கான கீ உங்கள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு ஹீரோ பற்றி கேட்பாரு. இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இது உண்மைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், ஆமாம் இது உண்மை தான், கண்டிப்பாக உங்கள் கடவுளை உங்களால் போய் பார்க்க முடியும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மனசுக்குள்ளே நினச்சிப்பான், போன வாழ்க்கையில் அந்த பொண்ணோடு என்கிட்ட அதை பற்றி சொல்லலைன்னா நான் இது ஒரு வேஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து இதை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொன்னிச்சு, அதனால் இப்போ நான் எப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். லெபினோ கார்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா 78வது ஃப்ளோரு, அதில் 24வது ரூமு, அங்கே இருக்க ஒரு நூலகத்தில் ரகசிய அறை ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு குழு கிடைக்கும், அங்கே தான் வசிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னதை கேட்டோன்னே அவருக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவார், அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சுட்டு, இது போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இது போதும் இது ஒன்றையும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி போட்டு அமுக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம் எனக்கு கொஞ்சம் கையை வலிக்குது, விட முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, மன்னிச்சிருப்பா அவசரத்தில் பிடிச்சி போட்டு நல்லா அமுக்கிட்டேன், நான் உனக்கு எவ்வளோ நாட்டி சொல்லலாம் பார்த்தாது, நான் இப்போ என்ன பண்ணுறது, உனக்கு எப்படி நான் திருப்பி கொடுக்குறது, சரி நீ இவ்வளோ இப்படி உதவி பண்ணியிருக்கேன், இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்பான், ஆமாம் நீங்கள் இப்போயே கிளம்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் சரி பண்ணும்ல, 78வது ஃப்ளோர் வேறு போகணுங்கிறேன், அதுக்கெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் நம்ப முடியும், சும்மா நான் உனக்கு எதை கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு ரிங்கு மட்டும் இருக்கும், அதை எடுத்து ஹீரோட்ட எடுத்து கொடுப்பாரு. ஓ டிஸ்கி ரிங்கா, 20% ஹெல்த் அதிகரிக்கும், ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட திறமை அதிகமாக இருக்கிறனால தான் இந்த ரிங்கை நான் உங்களுக்கு தரேன், அதனால் நீங்கள் இதை ஒழுங்காக கையாளுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கவங்களாம் அவ்வளோதான், அதை கொடுக்க மாட்டேன், இதை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட அதை கொடுப்பாரு. நம்ம ஹீரோ அதை எடுத்து கையில் போட்டுப்பான். மேக்ஸிமம் இந்த ரிங்கு 30 ஃப்ளோர் ஈஸியாக உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும், நம்மளுக்கு லக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இவ்வளோ திறமையான ஒருத்தனை கண்டுபிடிச்சது நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், கண்டிப்பாக உன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிற ஹீரோ. ஆமாம் நீங்கள் கிளம்பலையா, கிளம்புறதுக்கு நேரம் இல்லையா ஆவலையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சரி நீ மாற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் போயிட்டு முதல்ல ரெடியாக வரேன் அப்படின்ட்டு அவருங்க கிளம்பார். நான் போயிட்டு அப்புறம் வரேன் டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட டாட்டா கட்டிட்டு கிளம்பிடுவார். என்னோட கடவுளை உங்களை தேடி நான் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசானவரும் குதூகலமாக போயிட்டு இருப்பார். அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினச்சி போகிறோம், கண்டிப்பாக அவரோட கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை அவங்க கடவுள் உண்மையிலே இருக்காங்களா, இல்லை இறந்து போயிருப்பாங்களா எப்படின்னு தெரியல, அவர் கண்டுபிடிச்ச உடனே தான் தெரியும். ஆனால் ஐசன் அவனோட ஜானியை தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி அடுத்து நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஐசனை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதுக்குள்ளேயும் நம்ம போய் லேபிரின்த்தை கிளியர் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ கிளம்பிடுவோம். ஹீரோ இப்போ ஒரு பெரிய இலையை சமாளிக்கிறது கூட நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உங்களோட எதிரி உங்களை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த சோல் உங்களை ரொம்ப வெறுக்குது, ஆனால் நீங்கள் அந்த சோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இல்லை, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏறி இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகிறது முடியும், நம்ம போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, டஞ்சனோட ஹிடன் ஃப்ளோர், இந்த ஃப்ளோரில் தான் நிறையா, இந்த ஃப்ளோரில் தான் நம்ம கிளியர் பண்ணிட்டா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ரிவார்டு கிடைக்கும், ஃபோர்ஷனு வெப்பனு ஏகப்பகமாக, இந்த ஃப்ளோருக்காண்டி தான் அவ்வளோ பேர் அடிச்சுப்பாங்க, இது கிடச்சா நம்மளுக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த ஃப்ளோர் இங்கே தானே எங்கனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ தடவி கிடவி ஒரு வழியாக அந்த ஃப்ளோரையும் ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணோன்னா வெறும் எம்டியாக இருக்கும். ஹீரோ இங்கே பார்த்துட்டு, ஓ இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதை பார்த்தா ஒரு எம்டி பிளேஸ் மட்டும் இருக்கும் சின்னதாக, அந்த பிளேஸுக்குள்ளே ஹீரோ நிற்பான். அது பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க, இது யார் போய் நம்ம கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஹிடன் டோர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கடந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த டோரை நம்ம கடந்து போயிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக அங்கே இருக்க கல்லெல்லாம் நவத்திக்கிட்டு இருக்கான். அந்த கல்லெல்லாம் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு. எப்பா இதை கண்டுபிடிக்கிறது தாண்டா நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கல்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்து அங்கே இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹீரோ தயாராகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வழியாக ஒரு கல்லை எடுத்து அங்கே வைப்பான். ஹீரோ இன்னொரு கல்லை எடுத்து இங்கிட்டு வைக்கணும், இன்னொரு கல்லை எடுத்து அங்கிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சின்ன கல் மட்டும் இருக்கும், அதை வச்சோடனே டோர் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஹீரோ அப்படியே மாசாக நின்றுட்டு இருப்பான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீரோவுக்கு, என்னன்னு பார்த்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஹிடன் டோரை கண்டுபிடிச்சிருங்க, அதனால் உங்களுக்கு
அட்வென்ச்சருங்கிற ஒரு டைட்டிலில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால உங்களோட இன்டெலிஜென்ட் ஒரு 3 பாயிண்ட் அதிகரிக்குது அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே ஒரு டப்பா மட்டும் இருக்கும் ஹீரோ, அதில் தான் நம்மளுக்கான ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நிறைய ஆபத்து இருக்குமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ அப்படியே பொறுமையாக உள்ளே போயிட்டு இருப்பான். ஒரு எலி அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த எலியை பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு போட்டு ஒரே மிதி தான், மிதியில் செத்தி போயிடாது. அந்த எலியை பிடிச்சி சரி நீ எனக்கு உதவுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அந்த பக்கம் தூக்கி போடுவான். தூக்கி போட்டோடனே ஒரு ட்ராப்பில் போய்ட்டு பட்டாருன்னு விழுவோம் அந்த எலி. ஹீரோ ட்ராப் அங்கே இருக்கான்னு பார்க்கும்போது இப்போ ஒரு அம்பு வந்து சஜக்குன்னு சொருவும் பாருங்க, ஏன்னு கத்திக்கிட்டு அந்த எலியும் செத்தி போயிடும். ஃபஸ்ட்டு பிள்ளைங்கிறதுனால அம்பு பொறி வச்சுருவாங்களா, சரி கொஞ்சம் எதிர்பார்த்தது தான், சரி நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு அம்பு குத்த வரும், நம்ம ஹீரோ கையாலே பிடிச்சிருவோம் அதை. சரி எடுத்த அம்பை ஹீரோ தன்னோட இன்வென்டரியில் வச்சுக்கிட்டு ஹீரோ அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப்பை கால் வச்சிருவான். அது நிறைய அம்பு ஹீரோவை சும்மா சரட்டு முட்டுன்னு குத்துறதுக்கு வரும். நம்ம ஹீரோ இது நம்மளுக்கு கிடைச்ச ஜாக்பாட்டு, நம்ம காசை மிச்சப்படுத்த வேண்டாம், ஸ்டோரில் போய்ட்டு அம்பு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கேயே சேர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வர அம்பு பூரா அப்படியே கையாலேயே பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு அம்பும் நம்ம போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மொத்த அம்மையும் சேர்த்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம இப்படியே சேர்த்தோம்னா போதும், ஸ்டோரில் போய்ட்டு அம்பு வாங்க தேவையே இல்லை, நம்ம இங்கேயே அம்பு பூரா சேகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து பாயசன் ஆரவெல்லாம் வருதா, சரி சேகரித்து வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயசன் ஆரவும் ஹீரோ தன்னோட இன்னொட்டில் போட்டு வச்சுப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ முன்னாடி போயிட்டே இருப்பான். நிறையா அம்பு ஹீரோ அப்படியே போக நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சேர்த்துக்கிட்டே இருப்பான். தன்னோட இன்னொட்டில் பார்த்தா கோடாரி பாம்பு அது இதுன்னு சேர்த்து வச்சுருப்பான் ஹீரோ. ஒரு வழியாக தலைவன் ட்ரெஷர் பாக்ஸை பார்த்துருவான். சரி ட்ரெஷர் பாக்ஸ் இங்கே தானே இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம பாஸ்ட்டாக போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட பாஸ்ட்டாக அதை போய் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருப்பான். ஹீரோ போகும்போதே இன்னும் அம்பு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கும். எப்படியோ அந்த அம்புலேருந்தெல்லாம் ஹீரோ தப்பிச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் அதை போய் நம்ம எடுத்தே ஆவண்டா அப்படிங்கிற மட்டும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த அம்பு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும், எல்லாத்தையும் ஹீரோ தடுத்துக்கிட்டு இருப்பான். அது ஒவ்வொரு அம்பும் போக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். திடீர்னு பார்த்தா ஒரு 15 அம்பு ஒன்றாவே வந்துடும் ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண. இது எப்படியாச்சும் டாச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி டாச் பண்ணுறது தயாராகிட்டு இருப்பான் ஹீரோ. அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த அம்புலாம் அவனை நேராக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டார்கெட் ஆரோ, ஒருத்தனை குறி வச்சுச்சுன்னா கரெக்டாக போய் அட்டாக் பண்ணுமா, அந்த ஆரை தான் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம இதை எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கெங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்து அந்த ஆரோலாம் வந்துக்கிட்டு இருக்கும். எப்படியாச்சும் தடுதுன்னு சொல்லிட்டு 2-3 ஆரோவை கையாலே பிடிச்சி உடச்சி போடுவான். அடுத்து இன்னொரு ஆரோ ஹீரோ பார்த்து நேராக வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆரோ டாச் பண்ணுவான். ஆனால் எப்படியும் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடும். அந்த ஆரோ ஹீரோவுக்கும் டேமேஜ் போகும். பொறுமையாக எல்லா ஆரோவையும் தடுத்துக்கிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அடுத்து லைட்னிங் ஆரோ வர ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு ட்ராப்பில் போய் காலை வச்சுருவான். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆரோ லைட்னிங்கோட அடுத்து பவர்ஃபுல்லாக இருக்க ஆரோ வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோ அதை பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் நான் அதை டாச் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டு ஒவ்வொரு ஆரோ உடச்சிக்கிட்டு இருப்பான். உடச்சிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து போயிட்டு இருக்கும். ஏன்னா 1-2 ஆரோ ஹீரோ போய் அட்டாக் பண்ணும். ஹீரோ எப்படியாச்சும் தடுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட கையால் தடுப்பான். அது 9, 15, 20ன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறைய ஹெல்த்து போக ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கு ஹெல்த்து போனோடனே சரி நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் தப்பிக்கணும், அதனால் பேண்டேஜ் சுற்றணும்னு சொல்லிட்டு பெயின் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டேப் மட்டும் வச்சுருப்பான், சுற்றுவான். ஹீரோக்கு வெறும் 140ல் 54 தான் ஹெல்த் இருக்கும். ஒரு வழியாக அந்த ட்ராப்லாம் ஆஃப் பண்ணுற லிவர்கிட்ட ஹீரோ போயிடுவான். அந்த லிவரை பிடிச்சி ஹீரோ இழுத்தோடனே அந்த ட்ராப்பு பூரா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே ஹீரோ ட்ரெஷர் பாக்ஸை போய்த்து ஓப்பன் பண்ணுவான். ட்ரெஷர் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே அப்படியே ஜொலிக்கும். ஒரு ஸ்டாப் மட்டும் இருக்கும். அந்த ஸ்டாப்பை ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். புதுசாக வர மேட்ச்சு அவங்களாம் பயன்படுத்துகிற ஸ்டாப்பு தானே இது. இதை வச்சு சிம்பிள் ஃபயர் பாலாக நம்மளால் பயன்படுத்த முடியுமா? நம்மளால் இதை வச்சு ஃபயர் பால் பயன்படுத்த முடியும்னா இதுக்கு ஆச்சரியமே இல்லையே. நம்ம சோல் மோடு பிளேயர் வேறு, இது சோல் மோடு பிளேயருக்கு கொஞ்சம் ஏற்றதாக இருக்குமா? ஏன்னா இது மேஜெலாம் ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது. இது ஃபயர் பவர் அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால எந்த மேஜிக் பவராக இருந்தாலும் ஃபயர் தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டயோன் அவங்களால இங்கே வர முடியலை, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான், என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு, நான் அதை கிளியர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு எலியை பிடிச்சி போட்டு மிதின்னு மிச்சிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இவ்வளோ ஈஸியாக இருக்க இதெல்லாம் அடிக்கிறது, லெவலப் ஆனால் இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு ஹீரோ அந்த எலியை பிடிச்சி போட்டு மிதின்னு மிச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இவன்ட்டு வந்து சிக்கணும், அந்த அளவுக்கு அந்த எலி ஹீரோ பார்த்து வெறிப்பாயிட்டு இருக்கும். அந்த எலி ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கும். உன்னை விடமாட்டேன்டா, கண்டிப்பாக என்ன அண்ணாத்தையிட்ட சொல்லி உன்னை போட்டு திடீர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஹீரோ அவனோட சிஸ்டத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு புதுசாக ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை பிடிச்சி போட்டு மிச்சியை கொண்டு விடுவான். நீங்கள் இப்போ ஒரு பெரிய ரேட்டை கொண்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஹீலிங் பண்ணுற குளத்துக்கு ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பான். அந்த தண்ணி அள்ளி குடித்தோடனே ஹீரோவுக்கு பட்ட அடி, அதுக்கப்புறம் அவனோட ஹெல்த்து மொத்தமாக ரெக்கவரி ஆயிரும். நீங்கள் இப்போ ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னு அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்கில்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்போம். பெயின் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அட்டாக்கிங் ஸ்பீடு அதிகரிக்கிற மட்டும் 2 ஸ்கில் இருக்கும். இது இப்போதைக்கு நம்மளுக்கு உதவி இருக்காது, ஆனால் நம்மளோட ஸ்கில் அதிகரிக்கும் போது இது நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அடுத்து என்ன இருக்குது, ஸ்பெஷல் ஸ்கில்
உங்களோட டேமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கில் அப்படின்னு ஹீரோக்கு வந்திருக்கும். இதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்கில்லாக தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்ப்போம். ஃபயர் பால் மேஜிக் ஸ்டாஃபு இது 3% மானா கன்சப்ஷன் பிடிக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கிடச்ச எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ளது ஒண்டியும் தான். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க மொத்தத்தையும் எடுத்து வறண்டி சுருட்டியாச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு தயாராக வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ரெடியாகும். லேப்ரின்த் எப்படின்னா ஒவ்வொருட ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பாஸ் இருக்கும். அந்த பாஸ்லாம் நம்ம தோக்கடிச்சு போனோம்னா நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம். அந்த பாஸ்லாம் தோக்கடிச்சு நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பாஸை போக்கட்டுல வந்திருக்கோம். அந்த பாஸு கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எப்படியாச்சும் அந்த பாஸை போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பாஸை போட்டு தள்ளுறது கிளம்பிடுவான். அதுக்கு முன்னாடி அப்படியே சீறிட்டு நின்றுட்டு இருக்கும் அந்த ரேட் மாஸ்டரோட கிங்கு. அது எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் முதல்ல வரும். நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே அதை ஆறாவது ரிலீஸ் பண்ணும். நம்ம ஹீரோவும் தன்னோட சீல்டு எடுத்துக்கிட்டு சரி சோல் மோடு ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மாஸ்டரோட சண்டை போடுறது தயாராகும். ஹீரோ தன்னுக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணணும். ஆனால் போன வாழ்க்கையில் காங்டேயும் அந்த மாஸ்டர் ரொம்ப அடிபட்டு போயிட்டாங்க. அந்த மாஸ்டர் எப்படி போட்டு தள்ளினாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா நெருப்பு வச்சு தான் அதை நம்ம சீக்கிரம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஹீரோ அதை நினச்சி பார்ப்போம். அதை நினச்சி பார்த்துட்டு நம்மளும் அதையே பயன்படுத்த வேண்டியது தான். டக்குன்னு தன்னோட மந்திரக்கோள் அந்த ஸ்டாஃபை எடுத்துருவாங்க ஹீரோ. அதை எடுத்து ஃபயர் பாலை கேஸ்ட் பண்ணி வாடி கைப்புள்ள செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் பாலை கேஸ்ட் பண்ணி அது மூஞ்சிலேயே தடார்னு ஒரு அடி. அடுத்த அடி அம்பை தூக்கி இருக்க பாய்சனாரோ எல்லா ஆரவையும் எடுத்து சர மாதிரியே குத்த ஆரம்பிப்பான். அந்த எலிக்கு பயங்கரமாக டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். தனக்கு கிடச்ச எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்தி அந்த எலியை பிடிச்சி போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ. அந்த எலியும் வழியில் கடந்து கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த எலியை அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். சரி, இப்போ நம்ம இது முடிஞ்சிச்சு, அடுத்து ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது மறுதிருப்பியும் அம்பு எடுத்து ஹீரோ அந்த எலியை அட்டாக் பண்ணுவான். அந்த எலி அந்த அட்டாக்லேருந்தெல்லாம் அப்படியே கொஞ்சமாக எந்திரிச்சு வர ஆரம்பிக்கும். ஷீல்டு எடுத்துகிட்டு போயிட்டு கைப்புள்ள அடுத்து ஷீல்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு வச்சு அதோட மண்டையில் டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த எலி சாவாத நான் சீக்கிரம் சாவ மாட்டேன்டா, உன்னை போட்டுதல் தான்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி போட்டு கடிக்கடின்னு கடிக்க வரும். நம்ம ஹீரோவுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். என்னையா டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு மட்டான்னு ஒரு அடி. அதுக்கும் டேமேஜ் போகும், நம்ம ஹீரோவுக்கும் டேமேஜ் போகும். 2 பேரும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பாங்க. நீயா நானா கிடையாது, இது எலியும் ஹீரோவும். அடுத்து தலைவன் ஒரு ஸ்வாடை எடுத்துருவான். அந்த ஸ்வாடை எடுத்து ஹீரோ அந்த எலியை சரமறை வெட்ட ஆரம்பிச்சிடும். டேமேஜ் சும்மா சரட்டுன்னு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு அட்டாக்கும் கிரிட்டிக்கல் கிட்டாக போயிட்டு இருக்கும் ஹீரோவுக்கு. அந்த எலியும் ஹீரோவை அட்டாக் பண்ணும். ஹீரோவுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். அட்டாச்சே இந்த எலியனோட செத்து தொலைய மாட்டேங்குது, உன்னை கொல்லாம மாட்டேன் எலி அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் ஹீரோ அந்த ஸ்வாடு டெக்னிக் வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனா அடிப்பான், எலியும் அடிக்கும். 2 பேரும் எதுக்கு மோதிக்கிட்டு கிடப்பாங்க. எலி அடிக்க ஹீரோ மிஸ் ஆக, அதுக்கப்புறம் ஹீரோ அடிக்க அந்த எலிக்கு போய் டேமேஜ் விழுவ, இதே அங்கே மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வழியாக ஹீரோ எப்படியோ அந்த எலியை அடித்து அதோட டேமேஜை காலி பண்ணி கொஞ்சமாக கொண்டு வந்துடுவான். அந்த எலிக்கும் பயங்கரமாக ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஹீரோ அந்த எலியை போட்டு தள்ளிட்டு எப்பாடா நம்ம இந்த ரேட் மாஸ்டரை ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டோண்டா அப்படின்ட்டு ஹீரோ மாசான்னு நின்றுக்கிட்டு இருப்பான். எப்பா இந்த கொளுத்து எலியை எப்படியோ நம்ம நினச்ச மட்டுமே போட்டு தள்ளியாச்சே. சரி, இந்த எலியை போட்டு தள்ளியாச்சு, அடுத்து நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்கணுமே, எங்கே என்ன வர காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி நம்ம தலைவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். உங்களோட மானா 3 அதிகரிக்குது, ஸ்ட்ரென்த்து 3 அதிகரிக்குது, உங்களோட லெவல் அதிகரிக்குது, உங்களுக்கு எல்லா ஸ்டார்ட்டும் 1% 2% 3% அதிகரிக்குது, நீங்கள் லெவலப் ஆகி அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரென்த்து மானா இதெல்லாம் அதிகரிக்கிற மட்டும் ஃபோர்ஸன் ஹீரோவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா நீங்கள் ரேட் மாஸ்டர் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ரேட் மாஸ்டர் நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்க, அதனால் உங்களுக்கு போர்ஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வரும். இதெல்லாம் 50வது ஃப்ளோர்லேயே கிடைக்கிற ஒரு ரேரஸ்ட்டு போர்ஷன், இதெல்லாம் இங்கேயே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகரிக்குது, மானா அதிகரிக்குது, உங்களோட ஸ்ட்ரென்த்து 3 மடங்கு அதிகரிக்குது, நீங்கள் முன்னே இருந்ததோட இப்போ அதிக பலமாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஹீரோ அவனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு முன்னே இருந்ததோட நான் டபுள் மடங்கு இப்போ ஸ்ட்ரென்த்து மாறிட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ எப்படியே லெவல் 4 போயிருப்பான். ஹெல்த்து மானா ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட ஹெல்த்தும் எஜிலிட்டியும் தான் ஹீரோவுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எப்பா நான் திரும்பி வந்தோடனே என்னோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் அதிகரிக்குது, எல்லா முட்டாத்தனத்தையும் பண்ணிட்டேயா அப்படியும் ஓரளவு அதிகரிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோவுக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் கிடச்சிருக்கு, அது கவுண்டர். 5% மானா இன்டியூரண்ட்டு சீக்கிரம் கூல்டவுன் ஆயிருமா? பரவாயில்லையே, இந்த ஸ்கில் நம்ம எதிர்பார்த்ததோட இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிட்டா. இது கொஞ்சம் ஏமாற்ற வேலை மாதிரி தான். நம்மளுக்கு இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஈஸியாக ஒருத்தனை ஏமாற்றிடலாம். அவங்க பண்ணுற அட்டாக்கே நம்ம திருப்பி அனுப்பிடலாம். இதுதான் கவுண்ட்ரு.
ஹீரோ அந்த போட்டதில் எளிமையில் படுத்துக்கிட்டு எப்பா ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான ஸ்கில்லாம் எப்படியோ கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சரி நம்ம ஒன்று போட்டோம், அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம அதை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் பயத்தில் கடந்து கத்திக்கிட்டாங்க, எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி நம்ம ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவனே சொல்கிறான், எனக்கு அந்த நோட்ஸை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, அந்த நோட்ஸை பார்த்து நான் கரெக்டாக அதுபடியே செஞ்சேன், அந்த டேசன் கொடுத்த நோட்ஸை பார்த்து அதை பார்த்து பண்ணோன்னே நான் கரெக்டாக அந்த ஈலிங் இருக்க அந்த குளத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த சேட் பண்ணிகிட்டு இருக்கிறதில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் நிறைய பேர் பசியாலும் சாப்பிட்றாங்க, மாஸ்டர்ட்டையும் செத்துக்கிட்டு இருக்காங்க, பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் ஜனஜலில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் உதவும் அப்படின்னு தான் ஹீரோ அந்த நோட்ஸை கொடுத்துருப்பான். அதை வச்சு அந்த பொண்ணு அதுவும் ஹீரோ கொடுத்த நோட்ஸை வச்சு எப்படியே அந்த இடத்துக்கு போயிடும். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஒரு வழியாக நம்ம கொடுத்த நோட்ஸை வச்சு எல்லாரும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுவும் நல்லது தான், சரி நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கீழே படிக்கட்டு மட்டும் போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் கிங்கிட்டேருந்து ஒரு க்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான், அது அட்டாக் வரணும்னு அதிகரிக்கும். ஓ நீ இந்த க்ளவுஸ் எதுக்கு வாங்குற, ஓ அப்போனா அந்த கெல்ட்டு பயில்ட்டேருந்து நீ ஆர்கேன்ஸோட கற்றுக்கிட்ட, சரி இந்தா இதை வச்சுக்க, நீ அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டீங்கன்னா உன்னால் அட்டாக் பவர் அதிகரிக்க முடியும், அந்த ஆர்கேன்ஸோட தானே கற்றுக்கிட்ட அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த ஸ்மித் அந்த சாப்பிட இருக்கும் கேட்டுருக்காரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பொறுமை இறங்கி போயிட்டு இருக்கான். சரி நீ அடுத்த ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ராட் மான்ஸ்டர் இருக்கும்ல, அதோட தோலும் அதோட பல்லும் நல்ல விலைக்கு போகும், நீ அப்படி அதை போட்டு தள்ளினா கண்டிப்பாக என்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். ராட் மாஸ்டரா, சரி அங்கே கிளம்ப வேண்டியதான், பொறுமையாக படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருக்கான் ஹீரோ. ஹீரோ போக அப்படியே ஒரு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது நிறையா. என்னென்னு பார்த்தா ஹீரோ செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிக்கிறதுனால ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் நல்லது, எப்பா நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுனால இவ்வளோ நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு பார்க்குறான். சரி அந்த குரூப்பில் அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ மெசேஜ் பார் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோடனே மெசேஜ் அள்ளுது, ரொம்ப நன்றி நீங்கள் இப்படி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோவுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோ பார்க்குறதுக்கு அப்படியே விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வரோம். ஹீரோவை பார்த்து என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ கொடுத்த அந்த அட்வைஸ்னால எல்லோரும் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ இப்படி கொடுக்குறது எனக்கு சரியாக படல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவாக அவனை சொல்கிறான், நீ சொல்கிற மாட்டான்னு நினைக்கலாம், ஆனால் எல்லாரும் உயிர் வாழணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, இது உனக்கே பெரிய ஆபத்தில் போய் முடிக்கிண்டா, இப்படி எல்லாத்தையும் நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு கேமு தானே, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க நம்மளுக்கு மேலே போயிட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்கிறான். அடே நான் இதெல்லாம் சொன்ன ஒன்றிந்தாண்டா நம்ம மனுஷன் இனமே உயிரோடு இருக்கும், ஏன்னா நம்மளோட போராட்டம்டா அது, அதனால தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா நான் சொல்கிறது கேளு, நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்து நீ கரெக்டாக பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நீ சொன்ன மட்டுமே நான் கரெக்டாக பண்ணனே, நீ அனுப்பின மெசேஜை பார்த்த உடனே நீ என்ன சொன்னியோ அதை அக்யூரேட்டாக பயன்படுத்தி நானும் போயிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அங்கே வேறு யாரும் வித்தியாசமாக பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அதே வித்தியாசமாவா அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் ஒரு வயசானவரில் யாரும் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு வயசானவர் அங்கே பார்த்தேன் தான் நினைக்கிறேன், ஆனால் நான் அதை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு விரும்பலை, அது என்னோட கஷ்ட காலம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ துக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவன் தலையில் டங்குன்னு ஒரு அடியை போட்டு விட்ருவோம். ஏன்டா என் தலையில் அடிச்ச அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது பேசினது போதும் நீ போயிட்டு லெவலப் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவான். ஹீரோட போன வாழ்க்கையில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான், இப்போ நம்ம லெவலப் பண்ணுற வேண்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நானும் போய் டெவலப் பண்ணுறேன், நீ சொன்னது கரெக்டு தான், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக இங்கேருந்து போகிறான். ஹீரோ யாரையும் தேடிட்டு இருக்கான், யாருன்னு தான் தெரில, அதை பின்னாடி பார்த்துக்கலாம் வாங்க. நான் அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது நானா அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறேன், அங்கே போயிட்டு அதை கிளியர் பண்ண வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடே ஏன்டா இப்படி ரிஸ்க் எடுக்கிற, எல்லாரும் ஒன்றே டார்கெட் பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் இது ஒன்றும் ட்ரையல் கிடையாது, இது செகண்ட் ஃப்ளோர் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுதான் நம்மளோட மெயின் கொஸ்டே ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டோர் மட்டும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான். நிறைய காப்ளின் உள்ளே உட்காந்துருக்கு. ஹீரோ அந்த டோரை அடித்து வச்சுட்டு பார்க்குறான். ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நிறைய காப்ளின் இங்கே இருக்குன்னு. சரி நம்ம வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட போவையும் அம்பையும் எடுக்கிறான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காப்ளின் இருக்குது தெரியுது. அதில் ஸ்பைக் மெண்ட காப்ளின்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஒடியாந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அம்பை எடுத்து சும்மா சர மாதிரி பாகுபலியில் ஹீரோ எப்படியோ அதே மட்டும் நம்ம ஹீரோவும் முனம்பு விடாமல் உரம் போட்டு எல்லா காப்ளினும் காலி பண்ணுவோம். அம்பு விட்ற காப்ளின்லாம் காலி பண்ணிடுவோம். அதில் டேங்கர் மட்டும் ஒரு காப்ளின் இருக்கும், அதை சீல்டை வச்சுக்கிட்டு அந்த அம்புலாம் தடுத்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண பக்கத்தில் வந்துடும். பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ அவனோட சீல்டை எடுத்து வச்சு அதை முட்டி தள்ளி விட்டு அதை போட்டு தள்ளிடுவான். ஹீரோ எடுத்து அப்படியே அந்த சீல்டை அது மூஞ்சிலேயே ஒரு எத்து அப்படியே மாசாக ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்க ஹீரோ, வெறித்தனமாக இருக்கும். அதை அடித்து முடிச்சுட்டு சரி
அடுத்து எக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த காப்ளின் ஒரு சத்தம் ஓடுமாருங்க. எல்லா காப்ளினும் அந்த சத்தத்தை கேட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் அவங்களாவே பக்கத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, சரி நம்மளுக்கு வேலை மிச்சம், எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எல்லா மெட்டீரியலையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு காப்ளினோட கத்தியை பார்ப்போம். இது நல்லா இருக்கே, இது நம்ம எடுத்துக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காப்ளினை அழிக்கிறதுக்கு தன்னோட மந்திர கோலை எடுப்பான். அதுலேருந்து பயிர் பாலை போட்டு அடித்து அந்த மொத்த இடத்தையும் சிதற அழிச்சிருவான். கடைசியில் பார்த்தா ஹீரோட கையில் அந்த கத்தி இருக்கும். என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மற்ற காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ அந்த சீல்டு கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த ஒர்க் ஷாப்பில் வாங்குறதோட இந்த சோடை நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த டவர்லேயே கிடைக்கிது. நம்மளுக்கு நிறைய பொருள் நம்ம இப்படியே சேர்த்து நம்ம நிறைய சேர்த்துருவோம் போலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அந்த இடத்துல ராகி ராடாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இது அந்த இடம் தானே, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ராகி ராடாஸுங்கிற அப்படி இடத்த ஹீரோ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால ஹீரோவுக்கு போனஸ் பாயிண்டாக ஹீரோட இன்டெலிஜென்ட் அதிகரிக்குது. அதே மட்டும் அந்த கடவுள் ஹீரோட சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால ஹீரோக்கு ஒரு கொஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுது. ராகி ராடாஸ் உங்களை சோதிக்க விரும்புகிறாரு, அதனால் நீங்கள் இந்த கொஸ்ட்டை ஏற்றிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது, நான் ஒன்றும் கோலை கிடையாது, நான் கண்டிப்பாக இந்த கொஸ்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னோட ஆயுதத்தை எடுக்கிறான். அந்த ஆயுதத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த கொஸ்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சொன்ன உடனே ராகி ராடாஸ் அப்படிங்கிற அந்த கடவுளோட அந்த சர்வெண்ட் அங்கே வர ஆரம்பிக்கிறான். அவங்க வரும்போதே ஃபுல்லாக ஆர்மர் செட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்குறான். அவன் தான் ராகி ராடாஸோட சர்வெண்ட்டுன்னு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. ஃபுல் ஆர்மர் செட்டு போட்டுக்கிட்டு எந்த ஒரு கேப்புமே இல்லை, அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஜர்க்காக வரான். அவனும் ஹீரோ பார்த்து சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கான். அவனோட வால் எடுத்து ஹீரோ பக்கம் நீட்டுறான். ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணுறது எப்படிச்சும் தடுக்கணும்னு நினச்சிட்டு அவன் பண்ணுற அட்டாக்கை தன்னோட ஷீல்டில் தடுக்கிறான். ஷீல்டில் தடுத்தும் ஹீரோவுக்கு 25 டேமேஜ் போகுது. ஷீல்டெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறோம் போல், ஷீல்டில் தடுத்தாலும் நம்மளுக்கு டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் மோடுக்கு மாறுறான். தன்னோட கையில் டூவல் சோடை எடுக்கிறான். டூவல் சோடை எடுத்து அந்த ராகி ராடஸை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதை பார்க்கும்போது அது ஹீரோ பார்த்து பயப்படுற மட்டும் தெரியலை. அதை பார்த்து ஹீரோ போய் அட்டாக் பண்ணுறான் டூவல் சோடை வச்சு. இதை நான் பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆனாலும் இதை வச்சு நாள் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோவோட ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கு ஃபேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் கொடுக்குறதுனால அது அவைக்கன ஆரம்பிக்குது. அதோட ஸ்கில்லாம் அதுக்கு திரும்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அங்கேயும் டச் பண்ணி ஹீரோ ஓடியாந்துடுறான். டக்குன்னு மறுபடியும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணிட்டு போது அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடுது. ஹீரோ அதோட ஈக்குவலாக அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கையை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன அட்டாக்னா அதான் ஆர்கேயின் ஸ்வாட் டெக்னிக். அந்த டெக்னிக்கை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த வயசானவர் அந்த டெக்னிக் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டெக்னிக்கை வச்சு அதை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு டேமேஜ் கொஞ்சம் நிறையவே போகுது. அதை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஜெர்க்காகும் போது ஹீரோ அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துடுறான். இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் எடுக்கும் போலயே அந்த பேட்டில் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு இன்னொரு நோட்டிஃபிகேஷன், ஆர்கேயினோட அந்த சர்வெண்ட் அவைக்கன் ஆகுது. அதோட கான்சியஸ்க்கு அது திரும்பி வருது. ஆர்கேயினோட கான்சியஸ் திரும்பி வந்ததுனால அது தானாகவே யோசிக்கிற திறனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோக்கு. அப்படின்னா அதோட ஸ்கில்லு இப்போ தான் அன்லாக் ஆகுதா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதோட ஸ்கில்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது டக்குன்னு கீழே குமிஞ்சு பார்க்குது. அதோட வயிற்றுல ஹீரோ தன்னோட கத்தியை சொருவி வச்சிருப்பான். அந்த கத்தியை பார்த்துட்டு, ஓ இந்த கத்தி நீ சொருவி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் தான் பண்ண போகுதுன்னு பார்த்தா அந்த கத்தியை தூக்கி விட்டு எறியும். கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து விழுவும். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை பார்த்துட்டு ஸ்வாடை எடுத்து கையில் வச்சுப்பான். அப்படின்னா நீ ஈக்குவலாக சண்டை போடலான்னு நினைக்கிறியா, சரி நானும் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுதிருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சோகமும் வருத்தமும் கலந்துருக்கும் அதோட மூஞ்சில். அப்படியும் அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ எப்படியும் அந்த அட்டாக்லாம் தடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான் இதோட சண்டை போடுறப்ப. அது பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக் பண்ணும் பாருங்கள், நம்ம ஹீரோவுக்கு சரியான டேமேஜ் ஆகி போயிடும். அது அப்படியே போயிட்டு செவத்தில் அடிப்பான். மறுதிருப்பியும் 25 டேமேஜ் போயிடும் ஹீரோவுக்கு. அட்டச்சை இப்படியே போயிட்டுச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஹீரோட கையை பார்ப்பான். ஹீரோட கையை அப்படியே விடன்னு நடுக்க ஆரம்பிக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம தோக்கடிச்சு தான் ஆகணும், எதுக்கு நம்ம பின் வாங்கிட்டு கூட வந்து சண்டை போட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கைப்புள்ள கிளம்புடா, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோட ஆரோ வெளியிடுவான் பாருங்க. வச்சு தான் அடுத்து நம்ம தமிழின் மேக் பண்ணலான் இருக்கோம். மேக் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். லிட்ரலாக பார்க்குறதுக்கு ஹீரோ ஒரு மான்ஸ்டர் மட்டும் இருப்பான். அப்படியே அது வெறியோட பார்த்துட்டு இருப்பான் பாருங்க ஹீரோ. அவ்வளோ இன்டென்ஷனாக சண்டை போடுறதுக்கு தயாராகுவான் ஹீரோ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அந்த ராகிடஸ் அவனோட சர்வன் தானே நீ, உன்னை நான் தோக்கடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபுல் பவரில் சண்டை போட ஆரம்பிப்பான் அந்த ராகிடஸோட சோல்ஜரோட. ஹீரோ எவ்வளோ ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணாலும் அவனும் நம்ம ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவனோட பவரில் ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு
பண்ணிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே சரியாக மாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அடிச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோவை ஒன்று அடிக்க, அவன் நம்ம ஹீரோவை அடிக்க அப்புடின்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராக்கெட்டை சோல்ஜருக்கும் ஹீரோ டேமேஜ் கொடுப்பான், நம்ம ஹீரோவுக்கும் அந்த ராக்கெட்டை சோல்ஜர் டேமேஜ் கொடுப்பான். ஒரு ஃபேட்டலான அட்டாக்கு ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்லேருந்து டக்குன்னு டார்ச் பண்ணிடுவான். ஆனால் அப்படியும் ஹீரோவுக்கு 15 டேமேஜ் போகும். அந்த அட்டாக்கை லேசாக தன்னோட உடம்புல வாங்கினதுக்கே ஹீரோவுக்கு 15 டேமேஜ் போயிடும். சரி, இப்போ விட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதை பயன்படுத்த வேண்டியதான்னு சொல்லிட்டு தன்னோட ஆரோவெல்லாம் பயன்படுத்தி அதுக்கு ஃபேட்டலான டேமேஜ் கொடுக்க ஆரம்பிப்பான். 10, 11 அதுக்கும் டேமேஜ் போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ பண்ணுற அட்டாக்கெல்லாம் தடுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பால் ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் ஃபயர் பாலை கேன்சல் பண்ணி அதுலேயும் அடிப்பான். அதுக்கு நம்ம ஹீரோட்டையும் அவ்வளோது மானா இருக்குது, வெறும் 15 மானா தான் இருக்கும். ரிமைனிங் கொஞ்சோண்டு மானா தான் இருக்குது. இதை வச்சு எப்படியாச்சும் நான் சமாளிச்சாகணுமே, இது இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ராக்கெட்டஸோட சோல்ஜரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நம்ம ஹீரோ இதான் நம்மளுக்கான வாய்ப்பு, நம்மளோட ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபுல் பவரில் அட்டாக் பண்ண போவோம். அதுவும் ஃபுல் பவரில் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அது மேலே ஒரு அட்டாக் லான்ச் பண்ணலாம் போவோம் பாருங்க. அதை அப்படியே கத்திய டக்கு நம்ம ஹீரோ பக்கம் நீட்டும். ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படியும் ஹீரோவுக்கு டேமேஜ் விழுவும். 80% டேமேஜ் விழுந்துடும். அந்த அட்டாக்கில் ஹீரோவுக்கு சரியான டேமேஜ் விழுந்ததுனால ஹீரோவுக்கு அந்த இன்னொரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிடுவான். அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டு சரி நான் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தி எடுத்து 2த்தையும் அப்படியே அதோட கழுத்தில் அப்படியே சொருவி கர சும்மா கரன்னு அறுக்க ஆரம்பிச்சிடுவான் ஹீரோ. அப்படியே ஆன்னு கத்திக்கிட்டு அடிச்சு அப்படியே உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதோட கழுத்தை சும்மா தரன்னு எடுத்து அப்படியே பிச்சு எடுத்துருவான் ஹீரோ. அதோட தலை அப்படியே துண்டா போயிட்டு இருக்கும் போது ஹீரோ அது ஒரு வழியாக தோக்கடிச்சிருவான். பார்த்தா அந்த ஆர்மரில் இருந்தது ஒரு மனுஷனாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி என்னை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போவான் அவன். ஓகே, நம்ம நீங்கள ராகிராஸுங்கிற அந்த டீமனோட சோல்ஜரை நம்ம ஹீரோ கொண்டிருப்பான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போயிருப்பான், ஹியூமன் உருவத்தில் மாறும்போது நீ ரொம்ப அன்பிலீவபிள், நீ ஒரு சூப்பரான ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் ஹீரோ பார்த்து. ஹீரோ நினச்சிட்டு இருப்பான் ஒரு வழியாக நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லும் போது நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். ராகிராஸோட சோல்ஜரை தோக்கடிச்சிட்டிங்க, அதோட நீங்கள் உங்களோடைய பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கிரீச்சரை நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்க, அதனால் உங்களோட ஆட்டிடியூட்லாம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட உடம்பு அப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஜொலிச்சு அப்படியே ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, அதுக்கப்புறம் எஜிலிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இருக்கும்போது சரி இதெல்லாம் பரவாயில்ல, நல்ல ரிவார்டாக தான் இருக்குது. அதுக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் ட்ராப் ஆகிருக்கணுமே, ஒன்றுமே ட்ராப் பண்ணாமல் போயிட்டானா, இது எனக்கு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கியா, ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டோமையா அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக இருந்துச்சு நடந்து போக ஆரம்பிப்பான். அப்படியே ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட கைக்கு முன்னாடி அப்படியே என்னமோ ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது ஜொலிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஹீரோ கையில் பிடிப்பான். அது ஒரு டிராகர் வந்து இருக்கும் ஹீரோ கையில். அந்த வாலில் போட்டிருக்கு இது ராகிராஸோட வாள், ராகிராஸ் உங்களுக்கு இது கிஃப்ட் பண்ணியிருக்காரு, இங்கே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இந்த வாள் உங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஹீரோக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வாழை பார்த்துட்டு இது என்னடா அது இவ்வளோ பயங்கரமான வாள் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை அப்புறம் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உங்களோட பலசாலியான ஒருத்தர் தோக்கடிச்சதுனால உங்களோட விடாமுயற்சியை பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கில்லு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில்லு கொடுப்பாங்க. ஏன்னா விடாமுயற்சிக்கு ஸ்கில்லா, இந்த ஸ்கில்லை வச்சு உங்களால் நீங்கள் ஒரு ஆப்பனண்டோட சண்டை போடும்போது உங்களோட சண்டை போடுற திறன் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரி இப்போதைக்கு இந்த ரிவார்ட்லாம் போதும், நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகும் போது ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் ராகிராஸ் உங்களை வந்து அவரோட அப்போசலில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு, அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இலவடாது இது எதுக்கே இப்போ வந்து காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம இது என்ன பண்ணலாம், நம்ம அது எஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அப்படி எஸ் கொடுத்தோம்னா நம்ம அவனுக்கு கீழே ஒரு அடிமையே வேலை பார்க்குற மாட்டா இருக்கும், நம்மளை அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவனோட பப்பட் மட்டும் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட வேலை செய்கிற ஒரு பப்பட் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணுவான். அதனால் நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது, நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவான். ரெஃப்யூஸ் பண்ணோடனே ஹீரோக்கு ஒரு சப் கொஸ்ட் மட்டும் ஒன்று வரும். அந்த கொஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் செகண்ட் இல்லைனா தேர்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா மாஸ்டரையும் கொண்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டை பார்த்து ராகிராஸ் உங்களுக்கு அடுத்த என்னென்ன ஸ்கில்லு எது கொடுக்கலான்னு முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீ ஒருத்த முதுகில் குத்தன வேண்டாம், உன்னோட பேச்சில் நான் இதுக்கிட்ட கேட்கணும், இதை நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவான். அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஹீரோவுக்கு. ஹீரோ கடுப்பாகி இவன் விடமாட்டான் போலையே, சரி நம்ம இந்த கொஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்ட்டை ஹீரோ தேர்ந்தெடுத்துருவான். இவர் தான்ப்பா அந்த ராகிராஸுங்கிற கடவுள், இவர் வந்து கொஞ்சம் டிமானிக் ஆட மாட்டோம், பார்த்துக்கலாம். இந்த ஹீரோவுக்கு இப்போ கொஸ்ட்டு கொடுத்தது இந்த கடவுள் தான், ஹீரோ இவர்கிட்ட தான் இப்போ கொஸ்ட்டு எடுத்திருக்கான். அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது ஹீரோவை பார்த்து, நீங்கள் இந்த கொஸ்ட்டை தேர்ந்ததுனால ராகிராஸ் கடவுள் உங்கள் மேலே ரொம்ப
ஆர்வமாக இருக்கார், அதோட சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து அந்த கடைக்காரு அந்த ஸ்மித்தியில் இருக்கிறதான் காட்டுறாரு. அங்கே ஹீரோ வரான். என்னப்பா மறந்துட்டு இருந்துச்சு, எதுவும் பொருள் வேணுமா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு இது மட்டும் போஸ்டர்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு இருப்பான். அப்படி வாங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட கையில் அந்த வாள் இருக்கிறத பார்த்துருவாரு. இந்த வாள் இது அந்த ராகிராஸ் அவனோட வாள் தானே, இது என்ன ஒன்ட்ட இருக்குது, இது ரொம்ப பேராசை பிடிச்சவனோட வாளாச்சே, இது எப்படி நீ வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்தவர் கேட்பாரு. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஆமாம் ராகிராஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எலை நான் இந்த டவர்லேயே இருக்கேன்டா, எனக்கு யாரோ தெரியாது நீ கேட்குற, எல்லாரையும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு அவர் ஹீரோ பார்த்து சொல்லுவார். ஹீரோ சொல்லுவான், ஆமாம் இந்த ஒப்பந்தம் அப்போஸ்டால்னா என்ன அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்பான். அந்த கடையில் இருக்கிறவரும் ஹீரோ பார்த்து சொல்லுவார், இந்த ஒப்பந்தத்தை வச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ ஜீனியஸான மக்கள்லாம் இறந்து போனாங்க தெரியுமா, அவனோட சூழ்ச்சியில் மாட்டி அவ்வளோ பேர் நல்ல நல்ல வீரர்கள்லாம் வந்தாங்க, எல்லாருமே காலாவதியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அவனோட சூழ்ச்சியில் மாட்டி எல்லாம் தொலைஞ்சி போயிட்டாங்க, ஆனால் நீ அதை என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் எனக்கு அப்போஸ்டல் ஆவறீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு, நான் அது அப்போஸ்டலாம் ஆகலை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நீ எடுத்த முடிவு சூப்பரான முடிவு, இது மட்டும் முடிவு எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுத்துருக்கன்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னு ஹீரோ பார்த்து அவர் சொல்லிட்டு இருப்பார். சரிப்பா என்னால் இதுக்கு மேலே உன்கிட்ட பேச முடியாது, ஏன்னா ஒப்பந்தத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் ஒப்பந்தத்தில் இருக்க மாட்டோம், உனக்கு எல்லா விருப்பையும் இந்த ஷாப்லேருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். என்னது ஒப்பந்தமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் அந்த ஒப்பந்தத்தினால தான் நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த ஒப்பந்தம் போட்டவன் தான் என்னை இங்கே இப்படி பிடிச்சி வச்சிருக்கானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பார். ஹீரோ அவனுக்கு தேவையான பொருளாக வாங்கிக்கிட்டு, சரியா நான் அடுத்த ஃப்ளோரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்த ஃப்ளோரில் பார்த்தா நான் அடுத்த ஃப்ளோருக்கு வந்துடுறேன் உன்னை பார்க்குறதுக்கு, நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு வா நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு அந்த வயசுனவர் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டர் மட்டும் இருக்குது, அதுக்குள்ளே எல்லோரும் பேச முடியும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு டே நண்பா எப்படா இருக்க அப்படின்னு வரும்போது அந்த காங்கிடேஷன் அந்த பொண்ணு இருக்கும். ஏன்னா போன வாழ்க்கையில் ஹீரோ கூட தான் இருந்துச்சு, இந்த வாழ்க்கையும் ஹீரோட சேர வந்துருச்சுப்பா. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், டே நண்பா நீ சொன்ன மட்டுமே நான் அந்த இடத்துக்கு போனேன்டா, அங்கே வித்தியாசமான ஒருத்தனை பார்த்தேன்டா. ஆமாம் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான், நான் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன், அவர் என்னை பார்த்து காரி துப்பிட்டாரையா மூஞ்சில், அவர் துப்புனதோட ஒரு பார்வை பார்த்தாரு பாரு, நான் மிரண்டு போயிட்டேன், நீ சொன்ன மட்டுமே அந்த ஆளோட பவர் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம் நான் சொன்னது கரெக்டாக தான் பண்ணியலாம் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் கரெக்டாக தான் பண்ணேன், அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையே, அவர் என்ன சுடண்டா ஏற்றுக்கிற வரையும் நான் காலை பிடிச்சிக்கிட்டு இழுத்தம் தெரியுமா அப்படின்னு ஹீரோட்ட அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அவர் கடுப்பாகி என்ன மண்டையிலே தட்டி அங்கிட்டு தூக்கி போட்டார், அது வரைக்கும் நான் காலை பிடிச்சி விடலை அப்படின்னு சொல்லும் போது, என்ன அவங்களுக்கு மரியாதையே தெரியலையா, அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான், அவங்களுக்கு ஒருத்தலசாக இருந்தவனி தான் மரியாதை கொடுப்பாங்க, அவங்க எப்படியா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி இப்போ நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, நான் மிடில் ஃப்ளோரில் கடைசியில் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஆள் சொல்லிகிட்டு இருப்பான், நானும் அங்கே தான் இருக்கேன், ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் முடிவு எடுக்கலை, அவங்களாம் ஒன்று கூடி வருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அப்படின்னா நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க, நீங்கள் மிடில் ஃப்ளோரோட பாஸை எதுக்க வேண்டியது இருக்கும், அங்கே ஒரு ரேட் மான்ஸ்டர் இருக்கும், அந்த ரேட் மான்ஸ்டரோட ஒரு அட்டாக்கே 2000 டேமேஜ் போகும், அதனால் பார்த்து இருந்துங்க, அந்த மான்ஸ்டரை எப்படியாச்சும் தோக்கடிச்சா தான் உங்களால் அடுத்த ஃப்ளோருக்கு வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அது 2க்கும் வாயை பொழந்துடும். என்னது அதை தோக்கடிக்கணுமா, என்னடா சொல்கிற, ஒரு அட்டாக்லேயே 2000 டேமேஜா, ஐயோ செத்தி விரும்ப நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களால் அடுத்த ஃப்ளோருக்கு வர முடியும், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சிமுலேட்டர்லேருந்து வெளில வந்துடுவான். ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு அந்த சப்கோஸ்ட்டை நினச்சி பார்த்துட்டு ஹீரோவும் அந்த டஞ்சனுக்குள்ளே போவான். டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஹீரோ போயிட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு சரி ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிடத்தா தீந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தட்டிக்கிட்டே போவான் பாருங்க. அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஒளிஞ்சிருக்கும், உன்னை சும்மா விடமாட்டான்டா, பின்னாடியிருந்து போட்டு தள்ளுறான்டா அப்படிங்கிற மாட்டோம் ஒரு காப்ளின் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், வேங்கியமாவும் ஒத்தையில நிற்க மொத்தமாக வராங்களே, அதே சீன்டா நம்ம காப்ளின் பயிலோலாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து இப்படி ஒரு சொல்லிட்டு பாருங்க, ஸ்பிளிட் செகண்ட் தான் சரட்டு புட்டுன்னு போயிட்டு அங்கே இருக்க காப்ளின்க்கெல்லாம் ஒரு கோடு, எல்லா காப்ளினையும் ஹீரோ சும்மா ஈஸியாக போட்டதில் ஆரம்பிச்சிடுவான், ஷீல்டையும் அந்த கத்தியும் வச்சு சரட்டு புட்டுன்னு சொருவ ஆரம்பிப்பான். இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது, இதை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து நம்மளோட லிமிட்டையும் தாண்டி நம்மளோட லெவலை அதிகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரி இந்த டோரில் அப்படி நம்மளுக்கு என்ன தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவான். ஒவ்வொரு காப்ளினையும் அடித்து உதச்சி அங்கிட்டு விரட்டி விட்டேஞ்சிருவான் ஹீரோ. எல்லா காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ மாதம் நின்றுக்கிட்டு இருப்பான். அங்கே
பார்த்தா ஒரு டோர் இருக்கும். ஆமாம், லாபிரின்த்தில் ஒரு டோரா? இந்த டோரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திறந்து பார்ப்போம். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதனால் ஐப்புங்கிற அந்த பட்டன் ஒன்று தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு போய் வரட்டும். நம்மளுக்கு 2வது காப்பி ஸ்ட்ரைக்கு வேறு ஓடிட்டு இருக்குது. அதனால நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.